மனநல பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்கிறது நமக்கு எப்படி தெரிய வருது? இல்லை நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம், அவர் வந்து மனநல பிரச்சனைனால பாதிக்க இல்லை, நம்ம வீட்டிலேயே சொல்லுங்கள், நம்ம குடும்பத்திலே ஒருத்தருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனநலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னை நான் உணர்வது, என்னோடு இருப்பவர்களை நான் உணர்வது, என்னுடன் இருக்கும் சூழ்நிலையை நான் உணர்வது, என்னுடைய சமூகத்தை உணர்வது, அந்த எல்லாரோடையும் நான் வந்து இன்டராக்ட் பண்ணுவது. மனநலம் வளராத நிலைமையில் மாந்திரீகம் மந்திரம் அடைச்சி வைக்கிறது, அவனை ஜெயிலில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்சு இருந்துட்டு அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் மந்திரவாதிங்க போல இருக்குது, நம்ம ஆளுங்களே வந்து பல சித்திரமான இதுவாக இருக்கும். சைக்கியாட்ரி எங்கள் இதிலே வந்து என்ன நினைக்கிறாங்க, ஆனால் அந்த கடைசி பெஞ்சில் இருந்தவனெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் அவனை திட்டுவாங்க. அது நீங்கள் நினைக்க, நாங்களாம் என்ன நினச்சோம், அவர்லாம் வாத்தியார் வந்து ரொம்ப சொல்லுவார், நீலாம் உருவிடாமல் போவ அப்படின்னு. அவன் வந்து என்னன்னா பார்த்தா இன்றைக்கி வந்து அவன் வந்து ஒரு பெரிய 2-3 கட்சியில் அரசியல்வாதியாக ஒரு பயங்கரமாக வந்து இருக்கான். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. வணக்கம். இஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானங்கிற பழமொழி நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிரசிலிருந்து புறப்படக்கூடிய இந்த அறிவு தான் உலகம் முழுவதும் வியாபித்திருந்து இந்த உலகை ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. உடல் ஆரோக்கியமும் மனமும் ஒன்றோடு ஒன்று இயைந்து சிறப்பாக செயலாற்றும் மனிதன்தான் உலகில் எதையும் சாதிக்க வல்லவனாக இருக்கின்றான். இந்த அறிவு தான் நமது அனைத்து ஜீவராசிகளின் மனிதனை உயர்த்தி வேறுபடுத்தி காட்டுகிறது. இந்த அறிவிற்கு அடிப்படையாக அமைவது இந்த மனமும் உடல் ஆரோக்கியமும் தான். இந்த மனதை பற்றியும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களையும் பிரபல மனநல மருத்துவர் டாக்டர் டிவி அசோகன் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். டாக்டர் டிவி அசோகன் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக மனநல மருத்துவத்தில் தனக்கென ஒரு இடம் பிடித்து மிகவும் பிரபலமாக இன்று மக்களிடையே இருப்பவர். தண்டையார்பேட்டையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையிலும் தனது சொந்த கிளினிக்கிலும் வாழ்க்கையில் தற்கொலை மனநிலையில் உள்ளவர்களுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் இனி இவர்களுக்கு சிகிச்சையே செய்ய முடியாது என்று கைவிடப்பட்ட மனநோயாளிகளுக்கும் முறிந்து போன உறவு முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தனக்கே உரிதான மென்மையான அணுகுமுறையாலும் மேன்மையான சிகிச்சை முறைகளாலும் சிறப்பாக மனநல மருத்துவம் செய்து இன்று பிரபலமாக இருப்பவர். அது மட்டுமல்ல, மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்டு டாக்டர் ஒரு சிறந்த சிந்தனையாளர், பகுத்தறிவு கருத்துக்களுக்கு சொந்தக்காரர், ஆழமான கருத்துக்களை விறுவிறுப்புடன் எழுதி சுவாரஸ்யத்துடன் வழங்கக்கூடிய எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர். இத்தகைய பன்முக திறமை கொண்ட டாக்டர் டிவி அசோகன் அவர்களை சந்திப்பதில் இன்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், மனநலம் என்றால் என்ன? நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மனநலம் குறித்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தெரிந்து கொள்ள, நமக்கு மனநலம் பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்கிறது நமக்கு எப்படி தெரிய வருது? இல்லை நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம், அவர் வந்து மனநல பிரச்சனைனால பாதிக்க இல்லை, நம்ம வீட்டிலேயே சொல்லுங்கள், நம்ம குடும்பத்திலே ஒருத்தருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 2 விதமான பாதைகளை வந்து உருவாக்குது. ஒன்று, மனநலம்ன்றது வந்து வெல்னஸ்ன்ற கான்செப்டில் அணுகலாம். 2வது, நடத்தைன்ற கான்செப்டில், பிஹேவியர்ன்ற கான்செப்டில் அணுகலாம். வெல்னஸ்ன்றது நான் வந்து ஒரு ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக நான் வந்து நலத்துடன் இருக்கிறேன்னா, எனக்கு பிரச்சனைகள் இல்லாமல், வியாதிகள் இல்லாமல், வியாதிகள் இருந்தாலும் அதுக்கு தீர்வுகள் எடுத்துக்கொண்டு பழைய நிலைமைக்கு நான் வர முடிகிறது உடல் நலம். மனநலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னை நான் உணர்வது, என்னோடு இருப்பவர்களை நான் உணர்வது, என்னுடன் இருக்கும் சூழ்நிலையை நான் உணர்வது,
என்னுடைய சமூகத்தை உணர்வது, அந்த எல்லாரோடையும் நான் வந்து இன்டராக்ட் பண்ணுவது. அதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் லெவலில் எனக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. என்னுடைய முன்னேற்றமோ என்னால் வந்து என்னுடைய செயல்களால் சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கும் நான் வந்து கொஞ்சம் ஓரளவு பங்காற்றுவது, குடும்பத்திலேயோ தனிப்பட்ட முறையிலேயோ உரையாடல்களையோ இருக்கிறது வந்து இது மனநலம், வெல்னஸ் சொல்லுவாங்க. தனிப்பட்ட மனநலம், அதில் வந்து அறிவு சார்ந்த ஒரு நலம். என்னால் லாஜிக்கலாக இன்டர்பிரேட் பண்ண முடியுதா, எமோஷ்னலாக உணர்வு ரீதியாக என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியுதா. சமூக ரீதியான ஒரு மனநலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது நான் வந்து கண்டுகொள்ளப்படுகிறேனா, என்னுடைய உரிமைகள் இருக்கிறதா, என்னுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்க முடியுதா, ஒரு குரூப்பில் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியுதா, நான் அந்த இடத்துல பார்ட் அண்ட் பார்சலாக உணரப்படுறேன்னா, ஒரு கிரியேட்டிவ் வெல்னஸ்ன்னு கூட சொல்லலாம். சில விஷயங்களை படைக்க முடியுதா, இதெல்லாம் வந்து வெல்னஸ். நடத்தைன்றது நார்மல், நம்ம பிஹேவியர்னு சொல்கிறோம். நாம் சிந்திப்பது வந்து எண்ணங்கள், பேசுவதுன்றது வார்த்தைகள். நம்மளுடைய சிந்தனைகள் தான் வார்த்தைகளாகின்றன. ஆனால் சிந்திக்காமலும் பேசுகிறோம், இல்லை சிந்தித்துட்டு விட்டு சிந்திக்காத விஷயத்தையும் பேசுகிறோம். எண்ணங்கள் செயல்களாக வார்த்தைகளாகின்றன, வார்த்தைகள் செயல்களாகின்றன. செயல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் சமூக உட்பிரிவுகளுக்கு இல்லை, அங்கே சமூகம் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி நடத்தை நல்ல நடத்தை, அல்லது இந்த மாதிரி நடத்தை வந்து அடுத்தவர்களை பாதிக்கிறது. இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, கலாச்சாரம், சூழல், வாழ்வியல் அனுபவங்கள், மற்ற வேறு இடங்கள் செல்வது, மனிதர்களுடைய மாற்று கருத்துக்கள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நடத்தையை மாற்றுது. நீங்கள் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உடை விஷயத்தில் மாறுது, ஒரு நம்ம பேசுகிற விஷயத்தில் கூட மாறுதல் வருது. ஒரு முன்னாடிலாம் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பேச முடியாது. ஒரு பொது இடத்துல பேசினா அது நல்ல நடத்தையாக பார்க்கப்படாத விஷயமா இருந்தது. ஒரு பெண்ணுக்கு படிப்பு தேவையில்லாத ஒரு இதுவாக இருந்தது. இப்போல்லாம் மாறி வர்ற சூழ்நிலையில் நடத்தையும் அந்த பிஹேவியரும் மாறாது. சமூகம் வந்து சில இதை வந்து ஒரு ஃபிக்ஸட் இதை வந்து தீர்மானிக்குது. இது நடத்தை. நீங்கள் எப்படி வேணாலும் தனிப்பட்ட முறையில் எப்படி வேணாலும் இருக்கலாம், கோபக்காரரா இல்லை குடும்பக்காரரா. சமூகத்தில் என்னுடைய நடத்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தால் சார் நான் பாஸ். இதில் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் யாரும் கிடையாது, கம்ப்ளீட்டாக அப்நார்மல் யாரும் கிடையாது. ஏன்னா பிரச்சனைகள் வரும்பொழுது ஒவ்வொருவரும் மாறுபடுறோம். ஒருத்தர் வந்து ஒரு மனநல காப்பகத்துக்கு போகும்பொழுது அங்கே போய் எல்லாரையும் பார்க்க ஆசைப்பட்டார். அவரை வந்து ஒரு டாக்டர் வந்து வரிசையாக நிற்க வச்சாங்க. முதல் ரோவில் ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாங்க. நீ ஏன்பா நான் அழுகுறேன்னு. நான் ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி, ஒரு பொண்ணுடைய பேரை சொல்லி, அந்த பொண்ணை நான் விரும்பினேன், லவ் பண்ணேன். ரொம்ப வந்து அதையும் தாண்டி புனிதமான காதல், அது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட முடியல. கவலைப்படாத சகோதரா, உனக்கு வாழ்க்கையில் போனான்னு காதலிக்கலாம். ஏன்னா வயசான காலத்தில் ஆரம்பித்தா கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆரம்பித்து செட்டில்மெண்ட்டில் முடியும். உனக்கும் ஒரு வாழ்க்கை வரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்தினார். 4வது ரோவில் அதே ஃப்ரீக்குவன்சியில் இன்னொருத்தன் அழுதுன்னு தான். நீ ஏன்டா அழறேன்னு. அவன் சொன்னானே கல்யாணம் பண்ண முடியல காதலிச்சின்னு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன்னு. இது என்னன்னா, இது ஒரு பெண்கள் வந்து உடனே இது வந்து என்ன ஜோக்காக அதை எடுத்துக்கிறது தான் நல்லது. ஒருவன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறான். கல்யாணம் ஏன் வந்து பண்ணிட்டோன்னு ஒருத்தன் இது பண்ண அதே பொண்ணை சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து சொல்லுவோம், ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். சரிங்க, எதுக்குன்னா அதை அனுபவிக்கல. கடைசி காலத்தில் வியாதி வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான். வாழ்க்கை வந்து விசித்திரமாக இருக்குது. இதில் வந்து யாருமே நார்மல் கிடையாது. கம்ப்ளீட்லி நார்மல்ன்றது யாரும் கிடையாது, என்னையும் சேர்த்து. ரிலேட்டிவ்லி நார்மல் நம்ம, இல்லை ரிலேட்டிவ்லி அப்நார்மல். சூழ்நிலைகள் தீர்மானிக்கின்றன. நம்ம மீறி சில சமயம் வந்து துடுப்பில்லாத படகு மாதிரி தான் வந்து இந்த பயணம் இருக்குது வாழ்க்கை. சில சமயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. காற்று வீசும் பொழுது நம்மளை வந்து கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. வெளிப்படையான வெளியில் தெரியாத வரைக்கும் எல்லாருமே நார்மலுங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அதாவது வெளிப்படையாக அறிவுகள் இல்லாத வரைக்கும். ஒரு சிறைச்சாலை ஒருத்தர் வந்து போய் பேசுகிறார். அவர் நல்ல சிறந்த பேச்சாளர். எல்லாரும் வந்து பிரிசனர்லாம் வந்து இருக்கிறாங்க. அவர்கிட்ட போன இங்கே குழுமி இருக்குமா அத்தனை சிறைவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நான் இது வரைக்கும் தப்பிச்சிட்டேன், இல்லாட்டி நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு.
உண்மை. அதாவது என்னன்னா இங்கே அந்த மாதிரி தான் இருக்காங்க யாருக்குமே. அதாவது சில சமயம் பிரச்சனைகள் வந்து எதிரில் இருக்கிறவர் சொல்கிற பிரச்சனைகளோட எனக்கு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு அதிகமாக சில பிரச்சனை. ஏதோ வண்டி ஓடின்னு இருக்குது, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். சில சமயம் ரிப்பீட்டடாக வரும்பொழுது பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று தான். கொரோனா வந்தபொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த பயம் எல்லாரையுமே தாக்கியது. அதாவது அந்த பிளாக் ஸ்வான் மோமெண்ட் சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து கொரோனா வந்து எப்படின்னா சில சமயம் வந்து இந்த சதுரங்க இதில் வந்து சில பேர் ராணி மாதிரி வேகமாக மூவ் பண்ணுவாங்க, ராஜா மாதிரி இருப்பாங்க, குதிரை மாதிரி பொசிஷன் மாறுவாங்க. விளையாட்டு முடிஞ்சவொடனே எல்லாம் ஒரே பெட்டியில் வந்துருந்துறீங்களா அடுக்கி வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு சம நிலைமையில் பயத்தோடு இருந்த பீரியட் வந்து கொரோனா காலம், COVID-19. அது மாதிரி பிரச்சனைகள் எப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியுது, நான் யாருன்னு உணர முடியுது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ மனநல மருத்துவர் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்கீங்க, அதுபோல் உளவியலாளர்னு இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு என்ன? நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மனநல பிரச்சனைக்கு யாரை அணுகணும்? இப்போ நான் இப்போ இருக்கோம், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் மனநல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனையை யார் அணுகணும்? நான் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து சில சமயம் வந்து சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்குது. அதாவது வந்து என்னென்னா, மனநல வரலாறை பார்க்கும் பொழுது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்ல முடியும். மன ரீதியான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபேக்டோரியல். உடல் சார்ந்த பிரச்சனை, வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த பிரச்சனை, அவன் சூழல் சார்ந்த பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியாதுன்ற ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்ன்ற காரணத்தால் நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு தான் நினைக்க வேணாம். அதாவது வந்து இவர் வந்து மருந்துகள் கொடுக்குறார், மருந்தோடு இருக்கிற சிகிச்சை கொடுக்குறார், மருந்தில்லா சிகிச்சையும் கொடுக்குறார். உளவியல் மருத்துவர்கள் வந்து அதில் வந்து மருந்தில்லா சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து அதாவது என்னன்னா ஒரு இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அதில் வந்து இல்லை, நான் அந்த அவங்களுடைய இதில் நான் வேறுபாடு இருக்குது. ஜென்ரல் சைக்காலஜி பண்ணுறாங்க. சில சமயம் வந்து இப்போ நான் ஒரு MBBS படிச்சுட்டு நான் வந்து முன்னாடி எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுறது வேறு, இல்லை வந்து இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷனை பற்றி தெரியுன்றதுக்காக நான் வந்து வேலி தாண்டி அந்த மாத்திரைகளை நான் கொடுக்கறதுக்கு இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட் அளவுக்கு நான் வந்து என்னை வந்து ஈக்குவேட் பண்ணிக்க முடியாது. அதான் உண்மை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதால் இல்லை என்னுடைய அறிவால் இல்லை படிச்சிருந்தால நான் வந்து அது மாதிரி போக முடியாது. என்னன்னா இப்போ என்ன மாதிரி இதுன்னு நான் நினைக்கிறாங்கன்னா, இதில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது மருந்துகள் கொடுக்குறோம். மருந்துகள் கொடுக்கும்போது சைக்காட்ரிஸ்டாக மாத்திரைகளை ஃபுல்லாக கொடுத்துருவார், கடைசி வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பழிச்சொல் இருக்குது. நான் ஒரு சின்ன கேள்வி இது கேட்குறது வந்து என்னென்னா, மருந்தில்லா சிகிச்சை கொடுக்குற சைக்காலஜி, நான் அவங்கள வந்து நிச்சயமாக வந்து குறைச்சலாக சொல்லலை, அவங்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்குது. எங்களுடைய ஆட்களே வந்து சொல்லுவாங்க, அதர் ஸ்பெஷலிஸ்ட்டே வந்து அவர் ஃபுல்லாக போட்டுன்னு இருப்பார். நான் ஒரு சின்ன இது வந்து எனி இல்னஸ் ஒரு இல்னஸ் தான். ஒரு ரத்த கொதிப்பு ஹைப்பர் டென்ஷன்னா நான் மாத்திரை சாப்பிட்றேன், இன்னும் சாப்பிட்டுக்கின்னு இருக்கேன். ஃப்ரெண்டை போய் கேட்குறான், அவனை வந்து இது மாதிரி என்னப்பான்னு, அநேகமாக இன்னொன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அதாவது இப்போ வந்து சுகர்னால் வந்து எங்கேயும் வந்து மாத்திரைகள்லாம் நிறுத்துகிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த உடலில் இருக்கிற பிரச்சனைகளை, அந்த மூலக்கூறுகளை சரிப்படுத்துறது தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அதாவது நாங்கள் என்னன்னா, மனநலம் வளராத நிலைமையில் மாந்திரீகம், மந்திரம், அடைச்சி வைக்கிறது, அவனை செயினில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்சு இருந்துட்டு அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் மந்திரவாதிங்க போல இருக்குது. நம்ம ஆளுங்களே வந்து பல சித்திரமான இதுவாக இருக்கும். சைக்காட்ரி எங்கள் இதிலே வந்து என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன ஒரு 4 மாத்திரை, நாங்கள் ஒரு கிளினிக்கல் மெடிசன் என்ன வந்து ஒரு நியூராலஜி படிக்கிறோம், ஜென்ரல் மெடிசன் படிக்கிறோம், ஒரு ஜென்ரல் மெடிசன் படிக்கிற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறோம், ஒரு இன்டராக்ஷன்ஸ் வந்து ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் இப்போ தெரிகிறோம். அதை விட சைக்கோதெரப்பி, கவுன்சிலிங்கிறது ஒன்று, சைக்கோதெரப்பின்னு ஒன்று, நிறைய நான் ஃபார்மகலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட், மருந்து இல்லா சிகிச்சை. ஆனால் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு அடர்த்தியான மன வருத்தம் இருக்கும் பொழுது அப்போ வந்து போயிட்டு வந்து நான் பேசியே தீர்த்துறோன்றது வந்து இது வரப்பு தகராறு வேணால் பண்ணலாம். உடனடியாக நாங்கள் மாத்திரைகள் கூட வந்து கொடுக்கணும். ரொம்ப அஜிடேட்டடாக ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும்பொழுது மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. அந்த சமயத்தில் இப்போ நீங்கள் ஐசியூலாம் வெண்டிலேட்டரை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை காம் டவுன் பண்ணணும்.
இதெல்லாம் வந்து மருந்து அவங்கன்னா போட்டு மருந்து கொடுத்துட்றாங்கன்னு ஒரு சாரார். ஆனால் என்னென்னா சைக்கியாட்ரிஸ்ட் மருந்தோட சிகிச்சை கொடுக்குறாங்க, மருந்து இல்லா சிகிச்சையும் கொடுக்குறாங்க. சில சமயங்கள் வந்து ஒரு இது இருக்கும், அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஆனால் அவங்களுடைய அனுபவம் இருக்குல்ல, அது வந்து இது வரும். கவுன்சிலிங் பண்ணுறது இப்போ வந்து அது நான் என்னென்னா அவங்களுடைய பங்கை நான் குறைத்து மதிப்பில்லை. நிச்சயமாக வந்து இது பண்ணலாம். ஒரு வாழ்வியல் பிரச்சனைகள் அந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இதால் குறைபாடுகள் ஏற்படுது, அதை சரிப்படுத்தலாம். ஒரு இது வந்து ஒரு மெரைட்டல் தெரப்பி, ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது ஒரு மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட், இதெல்லாம் ஒரு பண்ணலாம். அதாவது வெறும் கவுன்சிலிங்கால் ஒரு ஸ்கிசோஃப்ரெனியான்ற ஒரு மனப்பிறழ்வு நோயை பேசியே தீர்க்க முடியாது. பேசி தீர்த்துருந்தாருனா எவ்வளோ பேசியிருக்கலாமே. அது வந்து அது இல்லை, எல்லாம் சேர்ந்தது தான். இது வந்து நான் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்ன்றதால எனக்காக எங்களுடைய துறைக்காக கொடைப்பிடிக்கல. அதே சமயத்தில் நான் வந்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ அந்த பிரச்சனைகளின் தீவிரத்தை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நிச்சயமாக அவங்களுடைய ரோல் இருக்குது. அதாவது இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது நிச்சயமாக. ஏன்னா இவங்களுடைய அனுபவம், இவங்க பார்த்த கேஸு, இவங்களுடைய அதாவது இன்டராக்ஷன்ஸ் வந்து ஒரு இப்போ உதாரணமாக வந்து ஒரு கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து மாத்திரைகள் பார்த்து கொடுக்கணும். ஒரு கயிற்று மேல் நடக்கிறது தான். சில மாத்திரைகள் கொடுக்க முடியாது. அது வந்து சில மாத்திரைகள் வந்து உள்ளே இருக்கிற கருவை பாதிக்கும். ரெண்டாவது ஒரு செக்ஸ் சம்மந்தமான இப்போ வந்து வயகரா மாத்திரைகள்லாம் எல்லோரும் போட்டு அடித்து நொறுக்கின்னு இருக்காங்க. ஓவர் த கவுண்டர் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. ஒரு பிபி இருக்கிற மாத்திரை ஒரு சாப்பிட்ற ஒருத்தருக்கு வந்து அதை கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடித்து ஒரு சைக்காட்ரி முடித்து அந்த ஃபார்மகாலஜி ஆஸ்பெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். சும்மா இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் விற்கிற ஆளுக்கே தெரியும். டோலோ 650 இல்லை மாத்திரைகள் வந்து பேராசிட்டமால் இதெல்லாம் ஓவர் த கவுண்டர் மாதிரி இதை பண்ணிட முடியாது. இதையும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணின்னு இருக்காங்க. அதுவும் தவறு. அதாவது நிச்சயமாக வந்து 2 பேருடைய ரோலும் முக்கியம். அதுக்காக வந்து இது வந்து மருந்தில்லா சிகிச்சை மூலம் எல்லா மாற்றத்தையும் உருவாக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு கேள்வி டாக்டர், இந்த உளநலம் என்று சொல்லக்கூடிய இந்த எமோஷனல் வெல்பீயிங் இருக்குது இல்லைங்களா டாக்டர், அது வந்து அதை பொறுத்து தான் ஒருத்தருடைய ஆளுமை அமைகிறதுங்கிறதும் அந்த ஆளுமையின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் அமைகிறதுங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த எமோஷனல் வெல்பீயிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். நான் எங்களுடைய சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்தோம். ஒரு நகராட்சி பள்ளியில் தான் நான் படித்தேன். ரொம்ப அருமையான ஆசிரியர்கள் எங்களுக்கு. எங்கள் பெஞ்சில் வந்து முதல் 2 ரோவில் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தோம். உட்கார வைப்பாங்க. அந்த செகண்ட் 2ல் கொஞ்சம் வந்து எல்லாம் படிப்பாங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு எல்லாமே இருக்கும், கொஞ்சம் வாலும் இருக்கும். கடைசி 2 ரோவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க கலாட்டா பண்ணுற ஆட்கள். இதெல்லாம் நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து மீட் பண்ணுறது. அந்த மிடில் பெஞ்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணானுங்க, சீக்கிரம் செட்டில் ஆனானுங்க, சந்தோஷமாக இருக்கானுங்க. நாங்கள் அந்த முதல் 2 பெஞ்சில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சரி நல்ல ஒரு காலேஜில் படித்து ஒரு மெடிசன் படித்து அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படித்து எம்பிபிஎஸ் இல்லாமல் அப்புறமா மேலே படித்து கல்யாணமும் வந்து இதுவாகி அவன் அதுக்குள்ளே வந்து அவனுடைய குட்டா வந்து அவன் முடிச்சிட்டான். அது அவனெல்லாம் வந்து இது பண்ணான். எல்லாம் வந்து ஒருத்தன் வந்து என்னுடைய ஒரு ஐஐடியில் போனான், இன்ஜினியரிங் போனான், சில பேர் மெடிசன் வந்தாங்க, எல்லாம் வந்து இன்னமும் வந்து ஓடின்னு இருக்குது. ஆனால் அந்த கடைசி பெஞ்சில் இருந்தவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து இதெல்லாம் அவனை திட்டுவாங்க. அது நீங்கள் நினைக்க நாங்களாம் என்ன நினச்சோம், அவெல்லாம் வந்து அவரெல்லாம் வாத்தியார் வந்து ரொம்ப சொல்லுவார், நீலாம் உருவிடாமல் போவ அப்படின்னு. அவன் வந்து என்னன்னா பார்த்தா இன்றைக்கி வந்து அவன் வந்து ஒரு பெரிய 2-3 கட்சியில் அரசியல்வாதியாக ஒரு பயங்கரமாக வந்து இருக்கான். எல்லாத்தையுமே அவன் வந்து அவனுக்கு வந்து ஊருக்கு போனால் அவன் சொல்கிற இடம்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது, பயங்கரமாக இருக்காங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை இது தெரியாமல் நான் முன்னாடி பெஞ்சில் வந்து உட்காந்துட்டேன் டாக்டர். நான் வந்து உண்மையிலே நாங்கள் வந்து அது கடைசி பெஞ்சை நான் வந்து இப்போல்லாம் நான் வந்து கொய்யெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா இந்த முதல் பெஞ்சில் இருக்கிறவங்களாம் அந்த அறிவு சார்ந்த தளத்தில் இயங்குறவனுங்க, லாஜிக்கலாக வந்து இன்டர்பிரட் பண்ணி ஐக்கியூ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏதாவது எக்ஸாம் எழுதாலும் வேறு எதுக்குமே புண்ணியமே இல்லாமல் அது மாதிரி அந்த ஊட்டிக்கிற அந்த வந்து அந்த ஏரியை தொடர்ந்து வர்ற குதிரை மாதிரி அது மட்டும்தான் தெரியும். நடுவில் இருக்கிறவன் இதுலேயும் வருவான் அதுலேயும் வருவான்.
அவன் வந்து எந்த நீர்நிலைக்கும் ஏற்ற ஒரு மீன் அவன் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் பிரமாதமாக இருப்பான், இதுலேயும் பிரமாதமாக இருப்பான். எல்லா இதுவும் அவன் வாழ்க்கையை முழுசாக இது இப்போல்லாம் நாங்களாம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஷோலாம் பார்த்தது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விளையாடுறதெல்லாம் எங்கே பார்க்குறது, அந்த சமயத்தில் வந்து பேஷண்ட்டோட பேசிட்டு தான் இருக்கிறது. ஏன்னா அவன் வந்து நல்லா இருக்கான், அவன் தான் இமோஷனல் கோஎஃபிஷியன்ட், அவன் ரொம்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மூணாவது வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் அரசியல்வாதி. என்னன்னா முதல்ல நாங்கள் வந்து இன்டெலிஜென்ட் கோஎஃபிஷியன்ட் தான் பெரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தால் அவன் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பெரிய ஆளாக ஐஐடி எம்பிபிஎஸ் இந்த மாதிரிலாம் போகலாம், சிஏ இன்ஜினியரிங். என்ன அவங்க ஒன்றும் இல்லை, இதுதான் ஒரு செலுத்தப்பட்ட ஒரு இயந்திரம் மாதிரி. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுதான் இப்போ பேசுகிறோம். என்னை நான் உணர்வது, என்னுடைய உணர்வுகளை நான் உணர்வது, அடுத்தவருடைய உணர்வுகளை உணர்வது, அந்த உணர்வுகளின் அடிப்படையில் நல்ல ஒரு பெஸ்ட் பெனிஃபிஷியல் எஃபெக்டை உருவாக்குறது. ஈக்யூ வந்து எமோஷனல் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல கணவன்மார்களாக இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு மனைவி கிட்ட பாஸ் மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதாவது வந்து அது வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் கூட நீங்கள் நீட்டில் எக்கச்சக்கமாக வாங்கிடலாம், என்னங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து, அதாவது ரொம்ப கஷ்டம். காதலனாக இருக்கும்பொழுது அடிமையாக இருக்கும், கணவனாக இருக்கும்போது இது முடியாது. இமோஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்கவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு குரூப்பில் ஆளுமை நிறைந்தவளாக இருக்காங்க, ஹியூமரஸாக இருக்காங்க, காரியம் சாதிக்கிறாங்க, பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழகாக சமாளிக்கிறாங்க, அவங்கள மக்கள் நம்புகிறார்கள். இதெல்லாம் தாண்டி வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இன்னும் ஒன்று. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், அரசியல்வாதினாலே நம்ம வந்து ரொம்ப தப்பாக நினைக்கிறோம், அவங்க வந்து ஊழல் பெருவழிகள் அவங்க வந்து இதுன்னு. ஆனால் நினச்சி பாருங்கள், ஒரு ஆறே இல்லாத இடத்துல நான் அங்கே பிரிட்ஜு கட்டுவேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதையும் நம்ப வச்சு ஓட்டை வாங்கி மறுபடியும் அவங்கள போய் ஃபேஸ் பண்ணுறது. இப்போ நம்மளாம் ஒரு 10 ரூபா நான் அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன்னா என்னால் முடியலன்னா நான் உங்களை அந்த தூரத்தை பார்க்கும்போது நான் இப்படி போயிடுவேன். ஆனால் வெக்கம் இதெல்லாம் இல்லாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு இப்போ சில சமயம் ஒரு பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பல பேர் வந்து கூகுளை படிச்சுட்டு வந்துட்டு நமக்கு கிளாஸ் எடுக்கிறான், நம்ம வந்து சில சமயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம படிக்காமல் விட்டுட்டோமோ இதெல்லாம்னு. இந்த மாதிரி மக்களை போய் சந்தித்து ஒவ்வொரு ஆளையும் சந்தித்து கருத்து வேறுபாடுகளை பார்த்து அந்த ஒரு கலவர பூமியில் போயிட்டு இன்னமும் வந்து காயப்படாமல் வந்து தூங்க முடியுதில்லை. அவ்வளோ பேர் நம்ம ஒரு 4 பேர் நம்ம வீட்டில் 4 பேர் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டுறாங்க. அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது பாருங்கள், மனித அந்த சமூக நாடியை வந்து தொட்டு பார்த்து வந்து அலசி வந்து இந்த இடம் வின் பண்ணுவோம் அப்படின்னு. அதுதான் உண்மையிலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவங்க அரசியல்வாதிகள். ஸ்ட்ரெஸ்ஸு எதையும் தாங்க இதயம் உள்ளவங்க அரசியல்வாதிகள். எந்த சூழ்நிலை ஆக்சுவலாக வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து சுடுகாட்டில் புகை வருதுன்னா வந்து தான் இருக்கும், அந்த இடம் அந்த மாதிரி இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு பிரச்சனைகள் இருக்கிற இடம் தான் அது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குரூப் இதுக்கு நாமுக்கு நல்லாயிருக்கும். அதை விட வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சமூகத்தில் நம்ம வந்து எப்படி முன்னிறுத்தி நம்ம முதன்மையாக வரோம்ல, அது அவங்க வந்து பெரிய இது. அதாவது குறைகள் இருக்கலாம், யார்கிட்ட குறை இல்லை. அதாவது வந்து எல்லா ஞானிகளும் வந்து ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தவர்கள் தான். அந்த அதர் சைடு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன இவங்க பக்கம் ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குது, வேறு வழி இல்லை. போர்க்களத்தில் போயிட்டு அங்கே போய் வந்து உபதேசங்கள் பண்ணிட்டு இருக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இடம் தான் அது.